ஹலோ நண்பர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி வாட்ஸ்அப் சம்மந்தப்பட்ட சூப்பரான ட்ரிக்ஸ் அண்ட் அப்டேட்டுகளை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்குறீங்க. அது மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப்பில் ஏற்படக்கூடிய சில பிரச்சனைகளை பற்றியும் இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்குறோம். அதாவது வாட்ஸ்அப்பில் வந்து கோல் போகிறது சம்மந்தமான பிரச்சனை, எஸ்எம்எஸ் போகிறது சம்மந்தமான பிரச்சனை, அடுத்தது வாட்ஸ்அப் அப்டேட் சம்மந்தமான பிரச்சனையை பற்றியெல்லாம் இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க இருக்கிறோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலில் புதுசாக பார்வையிடக்கூடிய நண்பர்களாக இருந்தால் கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. கூடவே அந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. ஏனைய சோசியல் மீடியா அக்கௌண்ட்ஸில் வந்து ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே நண்பர்களே, முதல்ல வந்து நீங்கள் இந்த வாட்ஸ்அப்பில் புது அப்டேட்டெல்லாம் நீங்கள் பெற்றுக்கொள்கிறேன்னு சொன்னால் உங்களுடைய வாட்ஸ்அப்பை வந்து புதுசாக வந்து அப்டேட் பண்ணிக்கொள்ளுங்க. ப்ளே ஸ்டோரில் போனீங்கன்னு சொன்னால் புதுசாக அப்டேட் பண்ணிக்கொள்ளலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் ஹுவாவி ஃபோன் பாவிச்சிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களாக இருந்தால் அப்சி ஸ்டோரில் போய்ட்டு வந்து நீங்கள் அதாவது கேலரி ஸ்டோரில் போய்ட்டு நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பை வந்து அப்டேட் பண்ணிக்கொள்ள முடியும். இல்லைன்னு சொன்னால் புது அப்டேட் ஃபைலை வந்து டவுன்லோட் பண்ணி வாட்ஸ்அப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணிங்கன்னு சொன்னால் முதலாவதாக வந்து வாட்ஸ்அப்பில் வந்து புதுசாக அப்டேட்டாக வந்து தந்திருக்கக்கூடிய விஷயம் என்னென்னு சொன்னால் நிறைய பேர் வந்து நிறைய வீடியோக்குள்ளே கூட பார்த்துருப்பீங்க. அதாவது வந்து வாட்ஸ்அப்பில் வந்து தனித்தனி சார்ட்டை வந்து அதாவது தனித்தனி ஆக்களை வந்து லொக் பண்ணிக்கொள்ள முடியும். பாஸ்வேர்ட் போட்டு லொக் பண்ணிக்கொள்ள முடியும். அதுக்கு நீங்கள் உங்களுடைய சார்ட்டை வந்து கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. சார்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு அவங்களோட ப்ரொஃபைலை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னு சொன்னால் கீழே ஸ்க்ரோல் பண்ணி வரக்குள்ள பார்த்தீங்கன்னு சொன்னால் புதுசாக வந்து சார்ட் லொக்குன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும். அதை நீங்கள் வந்து ஒன் பண்ணி வந்து இந்த வந்து சார்ட்டை வந்து லொக் பண்ணிக்கொள்ள முடியும். இதற்காக நீங்கள் என்னென்னு சொன்னால் உங்களுடைய மொபைலில் வந்து ஏற்கனவே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் இருந்துச்சுன்னு சொன்னால் செட்டிங்கில் போய்ட்டு உங்களுடைய ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரை வந்து ஒன் பண்ணிக்கொள்ளுங்க. ஒன் பண்ணிங்கன்னு சொன்னால் இந்த சார்ட் லொக்கை வந்து ஈஸியான முறையில் வந்து நீங்கள் பயன்படுத்தி கொள்ள முடியும். அடுத்ததாக வாட்ஸ்அப்பில் என்ன அப்டேட்ஸ்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து வாட்ஸ்அப் செட்டிங்கை போய் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் அவதார்னு சொல்லி ஒரு புதுசாக ஒரு மெனு வந்து ஷோ ஆகும். அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணி உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அவதாரை வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கொள்ள முடியும். கஸ்டமைஸ் பண்ணி அதை நீங்கள் வந்து உங்களுடைய ப்ரொஃபைல் ஐக்கானுக்கு வந்து நீங்கள் வந்து செட் பண்ணிக்கொள்ள முடியும். அதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இரண்டாவது அப்டேட்டாக வந்து வாட்ஸ்அப்பில் வந்து அவங்க தந்திக்கிறாங்க. அதை நீங்கள் தேவையான ஆட்கள் வந்து வாட்ஸ்அப் நீங்கள் போய் இது கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. கிளிக் பண்ணி செட்டிங் போனீங்கன்னு சொன்னால் அவதார்னு சொல்லியிருக்கு. அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு கேட்டகரியாக கேட்கும். அதாவது தலை எப்படி இருக்கணும், வந்து கண் மூக்கு அப்படியெல்லாம் வந்து என்ன மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கொள்ளணுமோ செட் பண்ணிவிட்டு ப்ரோசஸை வந்து கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுடைய அவதார் வந்து செலக்ட் ஆகிடும். அதை நீங்கள் வந்து ப்ரொஃபைல் ஐக்கனை வந்து செட் பண்ணிக்கொள்ள முடியும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் வாட்ஸ்அப்பில் வந்து நிறைய நண்பர்கள் கேட்ட விஷயம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த வாட்ஸ்அப் வந்து என்ன மாதிரி வந்து ரீஸ்டோர் பண்ணுறது, அதாவது மெசேஜில் வந்து அழிஞ்சு போணுச்சுன்னு சொன்னால் அதை என்ன மாதிரி வந்து ரீஸ்டோர் பண்ணுறது, அதே டைமில் வாட்ஸ்அப்பை வந்து அழிச்சு புதுசாக ஏற்றக்கூடிய சந்தர்ப்பத்தில் அழிஞ்ச மெசேஜை வந்து என்ன மாதிரி வந்து ரீகவர் பண்ணி எடுக்கிறேன்னு சொல்லி நிறைய நண்பர்கள் வந்து கேட்டிருந்தாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய வாட்ஸ்அப்பை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு முதலாவதாக வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பை வந்து அழிக்கிறதுக்கு முன்னாலே இந்த செட்டிங்கெலாம் வந்து செஞ்சுட்டு போட்டு வாட்ஸ்அப் அழிச்சிங்கன்னு சொன்னால் உங்களுடைய வாட்ஸ்அப்பை வந்து ரீஸ்டோர் பண்ணிக்கொள்ள முடியும். அதுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி மேலே இருக்கக்கூடிய 3 டாட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு செட்டிங் போய்த்துக்கொள்ளுங்க. செட்டிங் போனீங்கன்னு சொன்னால் கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து சார்ட்னு சொல்லி ஒரு மெனு இருக்குது. அதை வந்து கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போனீங்கன்னு சொன்னால் அதில் வந்து வாட்ஸ்அப் பேக்கப்னு சொல்லி முதலாவது காட்டும். அதை நீங்கள் கிளிக் பண்ணாமல் அது கீழே வந்து இருக்கக்கூடிய மெனுவை வந்து கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் அதில் வந்து உங்களுடைய வாட்ஸ்அப் சாட் வந்து எப்போ வந்து அப்டேட் ஆகணும்னு சொல்லிற மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும். அதில் வந்து நோன்னு சொல்லியிருக்கும், டெய்லி இருக்கும், அதே டைமில் வந்து ஒன் டேப்னு சொல்லியிருக்கும், வீக்லின்னு சொல்லியிருக்கும். உங்களுக்கு என்னென்ன அதாவது ஒரு கிழமையும் வந்து அப்டேட் ஆகணுமா இல்லை ஒரு நாளும் வந்து அப்டேட் ஆகணுமான்றதை பற்றி நீங்கள் வந்து அதில் வந்து செட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அதுக்கப்புறம் கீழே வந்தீங்கன்னு சொன்னால் கூகுள் அக்கௌண்ட்டை வந்து கனெக்ட் பண்ண சொல்லும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய கூகுள் அக்கௌண்ட் வந்து அதில் வந்து ஷோ ஆகும். உங்களுக்குரிய கூகுள் அக்கௌண்ட் வந்து அதாவது எந்த கூகுள் அக்கௌண்ட்டுக்கு வந்து டேட்டாவில் வந்து ரீஸ்டோர் ஆகணுன்றதை செட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இதெல்லாம் செட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுடைய வாட்ஸ்அப் வந்து அதுவே வந்து டெய்லியாக வந்து வாட்ஸ்அப்பை வந்து அப்டேட் பண்ணிக்கொண்டே இருக்கும். திடீர்னு மாதிரி உங்களுடைய வாட்ஸ்அப் வந்து அழிஞ்சு போச்சுன்னு சொன்னால் அதை நீங்கள் வந்து அந்த டேட்டா வந்து இலகுவான முறையில் ரீஸ்டோர் பண்ணி எடுத்துக்கொள்ள முடியும். அதுக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப் வந்து இப்போ புதுசாக வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னால் ஓப்பன் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து இன்டர்ஃபேஸ் வந்து இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். இதில் வந்து டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அக்செப்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய மொபைல் நம்பரை கொடுத்து கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு மெனு வந்து ஷோ ஆகும். இதில் வந்து ரீஸ்டோர்ன்னு இருக்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுடைய நீங்கள் எந்த ஜிமெயில் அக்கௌண்ட்டுக்கு பேக்கப் பண்ணிங்களோ அந்த ஜிமெயில் அக்கௌண்ட்டை வந்து செலக்ட் பண்ண சொல்லும். அந்த ஜிமெயில் அக்கௌண்ட் வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் ஒரு செகண்ட் வந்து பேக்கப் ஆயிரும். பேக்கப் ஆகினதுக்கு அப்புறம் உங்களுடைய யூசர் நேம் கொடுத்து வாட்ஸ்அப்பை வந்து யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் அவ்வளோ மெசேஜ் சாட்டும் வந்து அதில் வந்து தோன்றும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய நண்பர்கள் எஸ்எம்எஸ் மூலமாக தெரிவித்த விஷயம் என்னென்னு சொன்னால் அந்த வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் போகிற பிரச்சனை, அடுத்தது வந்து கோல் போகிற பிரச்சனை வந்து நிறைய நண்பர்கள் வந்து எஸ்எம்எஸ் கூட வந்து அவங்க தெரிவிச்சிருந்தாங்க. அதற்கான சொல்யூஷன் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாட்ஸ்அப்பில் வந்து நிறைய பேர் வந்து ஓப்பன் பண்ணுற டைமில் வந்து சில பர்மிஷன் வந்து அலோவ் கேட்கும். அந்த பர்மிஷனை வந்து அலோவ் கொடுக்குறீங்களா, அதாவது அலோவ் கொடுக்காமல் வச்சிருக்கிறதால நிறைய பேர் வந்து கோல் போகிறது வந்து கட் ஆகும். வந்து வீடியோ கால் எடுக்கிற வேலை செய்யலாம் இருக்கும். இந்த டைமில் வந்து சவுண்டு கேட்காம இருக்கும்.
எதற்கு நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் உங்களுடைய வாட்ஸ்அப் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணி பிடிச்சிங்கன்னு சொன்னால் இன்ஃபோன்னு சொல்லி வந்து ஷோ ஆகும். அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுடைய அப்ளிகேஷன் இன்ஃபோக்கு வந்து அது வந்து பெய்த்துக்கொள்ளும். அதில் பெய்த்து பர்மிஷனை வந்து கிளிக் பண்ணி உங்கள்கிட்ட அதில் என்னென்ன பர்மிஷன் கேட்டிக்கு அதுக்கு வந்து அலோவ் கொடுங்க. லொக்கேஷன் தேவைன்னு சொன்னால் லொக்கேஷனுக்கு அலோவ் கொடுத்து கொடுங்க. இல்லை தேவைன்னு சொன்னால் ஆஃப் பண்ணி வச்சு கொடுங்க. இது எல்லாத்துக்கும் நீங்கள் அலோவ் கொடுத்தீங்கன்னு சொன்னால் தான் உங்களுக்கு போல் எடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலையோ அல்லது எஸ்எம்எஸ் அனுப்பக்கூடிய சந்தர்ப்பத்திலேயோ வந்து எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் வந்து வாட்ஸ்அப் வந்து வேலை செய்யும். அடுத்தது சில டைமில் வந்து வாட்ஸ்அப் வந்து அப்டேட் ஆகாத சந்தர்ப்பத்திலையும் இந்த மாதிரி பிரச்சனை வரும். அதுக்கு வந்து உங்களுடைய வாட்ஸ்அப் வந்து ப்ரோக்ராம் வந்து நீங்கள் வந்து டெய்லி பார்த்து அப்டேட் பண்ணிக்கொள்ளுங்க. இதையாக பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னு சொன்னால் வாட்ஸ்அப்பை வந்து ஃபுல்லாக வந்து நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பை வந்து லுக் பண்ணிக்கொள்ள முடியும். இது நிறைய நண்பர்களுக்கு தெரியும். வந்து தெரியாத நண்பர்களுக்கு அந்த வீடியோ அது வந்து உங்களுடைய மொபைலில் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் வந்து வேலை செஞ்சால் வாட்ஸ்அப்பை வந்து ஃபுல்லாக நீங்கள் வந்து லுக் பண்ணிக்கொள்ள முடியும். அதுக்கு உங்களுடைய வாட்ஸ்அப் வந்து செட்டிங்கை போய்த்துக்கோங்க. செட்டிங் போய்த்து கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்து அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ரைவசி செட்டிங் இருக்குது. அதை வந்து கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் லாஸ்ட்டாக வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் ஒன்று சொல்லியிருக்கோம். அதை வந்து ஒன் பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னால் உங்களுடைய மொபைலில் இருக்கக்கூடிய ஃபிங்கர் பிரிண்ட் சென்சருக்கு வந்து நீங்கள் ஆட் பண்ணாதான் வந்து உங்களுடைய வாட்ஸ்அப் வந்து ஓப்பன் ஆகி வேலை செய்கிற மாதிரி இந்த வாட்ஸ்அப் அப்டேட் வந்து தந்திக்கிறாங்க. அதுவும் வந்து புதுசாக வரக்கூடிய மொபைலுக்கு தான் வந்து இந்த அப்டேட் வந்து ரொம்பவும் வந்து ஈஸியாக வந்து வேலை செய்யும். ஓகே நண்பர்களே, இந்த வாட்ஸ்அப் புதிய அப்டேட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் இது சரிய பிரச்சனைகள் இருந்தால் வீடியோக்குள்ளே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அதுக்கான சொல்யூஷன் வீடியோ நான் அப்லோட் பண்ணேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணிக்கொள்ளுங்க. இது போல் புதிய தகவல்கள் பெறுவதற்கு தொடர்ந்து நம்ம சேனலோட இணைந்து கொள்ளுங்கள். அடுத்து என்ன வீடியோ வேணும் என்பதை பற்றி கீழே கமெண்ட்ஸில் தெரிவித்துக் கொள்ளுங்கள். அடுத்த ஒரு புதிய வீடியோவுடன் சந்திக்கலாம். ஓகே நண்பர்களே, பாய்.